ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸைட்டடான நியூஸ் வந்து பயங்கரமாக வந்து எல்லா இடத்துலையுமே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பார்த்திங்க அப்படின்னா ஜனநாயகனோட சென்சார் சர்டிஃபிகேட் தான். ஸோ கூடிய விரைவில் வந்து இந்த வாரமே வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்துடும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சென்சார் கமிட்டி என்ன முடிவு எடுத்திருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா சென்சார் வந்து கொடுக்குறதா தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து தளபதியோட படத்துக்கு வந்து கிடைக்கிறது சென்சார் சர்டிஃபிகேட். ஸோ அதனால் வந்து கூடிய விரைவில் இந்த மாதமே வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரில. ஸோ ஜூலை 17 இல்லை ஜூலை 23 இல்லை ஜூலை 30 அப்படிங்கிறதுமே இன்னும் டிசைட் ஆகலை. பட் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா ஜூலை வந்து நிறைய படங்கள் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அது வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுமே எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதனால் வந்து ஜூலையில் வந்து ரிலீஸ் ஆகுமா ஜனநாயகன் அப்படிங்கிறதுமே வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்சார் போர்டு வந்து தமிழுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2 லாங்குவேஜஸ்க்கு வந்து சென்சார் போர்டு வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஐ திங்க் தெலுங்கு அண்ட் ஹிந்தின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து தளபதியோட அந்த சென்சார் சர்டிஃபிகேட் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு தான் படம் ரிலீஸை பற்றி யோசிப்பாங்க ப்ரொடக்ஷன் டீம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் இந்த மந்த்தே ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க. பட் ஏற்கனவே ரிலீஸ் ஆகணுங்கிற முடிவு பண்ணி இந்த படங்கள்லாம் இருக்குது. மகுடம் இருக்குது, டிசி இருக்குது, அது போக வந்து தளபதியோட சன் இயக்கியிருக்க சிக்மா படமே ஜூலை 31 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஃபைனலி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுங்கிற பாசிட்டிவ் நியூஸை கேட்கும்போதே வேறு லெவலில் இருக்குதுங்க. என்ன சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா வந்து குழந்தைங்களோட பார்க்க முடியாது. பட் ஆனால் இருந்தாலுமே என்ஜாய்மெண்ட்டுக்கு எந்த ஒரு குறைச்சலுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக இதை வந்து படம் வந்து முழுக்க என்ன எப்படி அப்படிங்கிறதெல்லாம் யாருமே பார்க்க போகிறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். தளபதியன்ஸ் கண்டிப்பாக வந்து சேர் அப் பண்ணி வேறு லெவலில் கொண்டாடுறது தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டு வருமா அப்படிங்கிறதுமே தெரில. பட் ஆனால் கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு தளபதியன்ஸ் எல்லாருமே. ஸோ அதனால் வந்து கொண்டாட்டத்துக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இருக்காது. ரிவ்யூ யாருமே பார்க்க போகிறதில்ல. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ண தான் போகிறோம். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணது. ஸோ ஜனநாயகன் கம்ப்ளீட்டாக ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து வந்திருக்குங்கிறது செம்மையாக இருக்குதுங்க. ஜூலை மந்த் ரிலீஸ் ஆகும் போதா வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கையில் வரட்டும். அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, எந்த தேதிங்கிறது வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தளபதி சிஎம் விஜய் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.